சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மேடம் மேடம் இவ்வளவுதான் மேடம். நான் போலீஸ்க்கு போறேன் மேடம். சார் எதுனாலும் பேசிக்கலாம் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல மேடம், இப்ப இவ்வளவு தனியா கூட்டிட்டு போய் நம்ம கனவை நிஜமாக்கிற வேண்டியதுதான். அம்மா போன் கொடுமா. எதுக்கு மதி? சும்மா நம்ம நகை எடுக்கிறத வீடியோ எடுத்து அத மேரேஜ் ஈவென்ட்ல ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டுமா. வேணு, நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் தனியா வா. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க ஓட பாக்குறீங்க? சார், நான் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, வந்துடுறேன் இருங்க. ஏய் இதவை இங்க போ. கௌதம், மதி, போன் கொடுங்க. என்னம்மா? நாங்க இன்னைக்கு எங்க ரம்யா ஆத்தையோட என்கேஜ்மெண்ட்க்கு ஜுவல்ஸ் எடுக்க ஜுவல் ஷாப் வந்திருக்கோம். இதோ இதான் நகை கடை. அங்க என்ன டிசைன்ஸ் இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு மேல என்ன இருக்குன்னு காட்டட்டா? வாங்க போலாம். அம்மா வர வரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. சார், என்ன சொன்னீங்க? போலீஸ்க்கு போன் பண்ண போறீங்களா? தாராளமா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நானே கூப்பிட்டுமா? எனக்கு உண்மையான திருடன் யாரு, என் பேக்ல நகையை போட்டது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா, உன் பேக்ல நகை வச்சுட்டு பயமில்லாம பேசுற எப்படி? ஏன்னா என் மடியில கனம் இல்ல, அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. சரி, உங்க கடையில வேணா சிசிடிவி கேமரா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க பக்கம் ஆதாரம் இருக்கு. உண்மைக்கு கடவுள் துணையா கூட இருப்பான். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு. இன்னைக்கு என்னோட குழந்தை எடுத்த வீடியோ தான் என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்த போகுது. அத நீங்களும் பாக்குறீங்களா? பாருங்க. பாட்டி எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு மேல என்ன இருக்குன்னு காட்டுட்டா? வாங்க போலாம். ஏண்டா திருட்டு ராஸ்கல்! நீ நகையை திருடி அவங்க பேக்ல போட்டுட்டு பின்னாடியே போய் பேக் அடிக்கலான்னு திட்டம் போட்டிருந்தியா? இவன மாதிரி ஆளுங்களை எதுக்கு சார் வேலைக்கு வச்சிருக்கீங்க?
இவனால இவங்கள தப்பா பேச வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருவினோ. ஏங்க உண்மை என்னன்னு தெரியாம ஆளுக்கு என் மருமக மேல பழி சுமத்துனீங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இந்த கடையில இருக்கிற மொத்த தங்கத்தையும் எடைக்கி வச்சாலும் என் மருமக குணத்துக்கு ஈடாகாதுங்க. அவ செப்பு கலக்காத தங்கம். சாரி மேடம், உங்களை நான் தப்பா நினைச்சதுக்கு உண்மையிலேயே சாரி மேடம். நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் இருக்கீங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்க அத பில் போடுங்க. சரி, இந்தா வாங்க.